வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். இன்னைக்கு நம்மளோட வீடியோல பிஜிடிஆர்பி நியூ பிகினிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து நடந்த யூஜிடிஆர்பி பத்தி ஒரு சில விஷயங்கள். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமே ரொம்ப டஃபா இருந்ததாகவும் எழுத முடியல, இல்லை அதுக்கே ரொம்ப டைம் செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு மேல அதிகமான லெவல்ல இருந்துச்சு, ரொம்ப டஃபா இருந்துச்சு, டைம் மேனேஜ் பண்ண முடியல, லெங்தி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பர்சனலா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்றத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கண்டிப்பாக என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனக்கு அப்போ எனக்கு உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலாக என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன், யூஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும்ப்பா. காம்படிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டமாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ போயிட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபில்டர் பண்ண வேண்டியது கட்டாயம். ஸோ இது காம்படிட்டிவ் எக்ஸாம், இது எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியே விட்டுருங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமுங்கும் போது அவங்க என்ன மாதிரியான கொஸ்டின் வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பவர் ஆஃப் நாலேஜ் அண்ட் பவர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறத அதிகப்படுத்தினா மட்டும்தான். ஸோ இந்த லெவல்ல தான் கொஸ்டின் கேட்கணும், இந்த லெவலில் தான் கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பேசிஸ்ல நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அடுத்து எலிஜிபிலிட்டி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எலிஜிபிலிட்டி எக்ஸாமுக்கு ஓரளவுக்கான தயாரிப்புல இருப்போம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். வேற வழி கிடையாது. எந்த மேஜரா இருந்தாலும் ஓகே, இப்போ நம்ம தமிழ் எழுதிடலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தமிழுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணா ஈஸியா ஜெயிச்சிடலாம், அவ்வளவுதான். இதுல வேற எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இந்த விஷயத்த. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ பிஜிடிஆர்பி நம்ம யூஜிடிஆர்பி எழுதியிருப்போம், ஜெயிச்சுடுவோன்ற கான்ஃபிடென்ட்ல நிறைய பேர் இருப்பீங்க. வருமா வராதன்ற ஆசிலேஷன்ல நிறைய பேர் இருப்பீங்க. முடியாது, அவ்வளோ எழுதலை, எனக்கு வராதுன்ற அப்செட்ல நிறைய பேர் இருப்பேன். 3 பேருக்குமே நான் சொல்றது என்னன்னா, ஆகஸ்ட்ல பிஜிடிஆர்பி இருக்கு. நீங்க யூஜிடிஆர்பிக்கு படிச்ச உங்களோட பொட்டென்ஷியலோட பிஜிடிஆர்பிக்கு படிங்க. டெஃபினட்டா யூ ஹாவ் டு வின் அப்படின்றது தான் என்னோடது. இதோட முடிஞ்சிடாதீங்க, டிசப்பாயிண்ட் ஆயிடாதீங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தர் 3 ஸ்டேஜுக்குமே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அந்த பாசிட்டிவிட்டியை கையில எடுத்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கே இந்த வீடியோவை போடுறேன். ஸோ நிறைய பேருக்கு அந்த நேற்று எழுதுன இவ்வளோ படிச்சோமே இதுல எதுவுமே வரலையா, இதுல எதுவுமே சொல்ல தெரியலையா, ஆன்சர் பண்ண தெரியலையா, நம்ம படிக்கிறது வேஸ்டா, இல்லை நமக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி, நிறைய ஆசிலேஷன் மைண்ட்ல இருப்பீங்க. ஏன்னா நான் அந்த இதை தாண்டி தான் வந்திருக்கேன். ஸோ அதனால சொல்றேன், டோன்ட் கெட் அப்செட் ஆகாதீங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு நீங்க பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகுங்க. கண்டிப்பா ஆகஸ்ட்ல நோட்டிபிகேஷன் நமக்கு டென்டேட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு போன இயர் இந்த ஆகஸ்ட்டுங்கும் போது செப்டம்பர் டிசம்பருங்கும் போது நமக்கு ஓரளவுக்கு நெக்ஸ்ட் இயர் வேகன்சியும் சேர்த்து வந்துடும். அதனால வேகன்சி கூட தான் இருக்கும். நீங்க யூஜிடிஆர்பியோட எக்ஸ்பீரியன்ஸை கையில எடுத்துக்கோங்க, பிஜிடிஆர்பிக்கு ரெடி ஆகுங்க. ஸோ த நியூ பிகினிங் பிஜிடிஆர்பி இஸ் ஸ்டார்டட். நான் நம்ம கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் சேனல்ல உங்களுக்காக இது பண்ணியிருக்கேன். ஸோ எ வெல் பிகன் இஸ் வெல் டன், வெல் பிகன் இஸ் வெல் டன். ஸ்டார்ட் பண்றத ரொம்ப சந்தோஷமா நம்ம கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது பாதி முடிஞ்சதுக்கு சமம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் சிலபஸ் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்குமே யூஜிடிஆர்பி படிச்சிருப்பீங்க, ஏற்கனவே பிஜிடிஆர்பிக்கான சிலபஸை பார்த்துருப்பீங்க. ஸோ சிலபஸ்ல போயம்லேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிராமாலேருந்து என்ன கேட்பாங்க, ப்ரோஸ்லேருந்து என்ன கேட்பாங்க, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் சிலபஸ். ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி படிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நமக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அதை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி டெக்னிக் நான் ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா, ஹவு டு ஸ்டடி போயட்ரி அப்படின்ற இது நம்ம ஹவு டு ஸ்டடி அ போயம் வித் அன் எக்ஸாம்பிள் நம்மளோட யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஜெனரலைஸ் பண்ணி படிக்காதீங்க. படிச்சீங்கன்னா எதுக்கான ஆன்சரும் நமக்கு கிடைக்காது. ஸோ எதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட சக்சஸ் இருக்கு. அது நம்மள யூடியூப் வீடியோல போட்டிருக்கோம், கண்டிப்பா பாருங்க. ஸோ அடுத்து டைம் டேபிள், இன்னையிலேருந்து 90 டேஸ்க்கு ஒரு டைம் டேபிள். நான் அடுத்து நம்மளோட ஃபர்தர் வீடியோஸ்ல டைம் டேபிள், ஷெட்யூல், டெஸ்ட், என்ன மாதிரியான ஷெட்யூல் போடணும் எல்லாமே அப்டேட் கொடுக்க போறேன். பிஜிடிஆர்பிக்கு கண்டிப்பா உங்களை கைப்பிடிச்சு எழுத வைக்கிற அளவுக்கு நான் கைடன்ஸ் கொடுக்கணுன்ற மைண்ட் செட்ல தான் அதை ஸ்டார்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டெக்னிக்ஸ், ஏற்கனவே நம்ம ஹவு டு ஸ்டடின்ற ஒரு சீரீஸ்ல 4 ஸ்டடி டெக்னிக் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா
நமக்கு இன்னும் லிட்டரரி கிரிட்டிசிசம் மட்டும் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து எஜுகேஷனல் சைக்காலஜியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நோட்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அடுக்கி வச்சோம்னா இவ்வளவு தூரம் வர வரைக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு. பட் அதை சஃபிஷியன்ட் டைமுக்குள்ள என்னால வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ்டா கொடுக்க முடியல. பட் ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஐ வில் டெஃபினெட்லி கிவ். உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற அஷர் கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க படிக்கும் போது அது எப்படி நோட்ஸ் எடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுல என்ன அப்படின்னா மைண்ட் மேப்பு, ஃப்ளோ சார்ட், எங்க மைண்ட் மேப் யூஸ் பண்ணணும், எங்க ஃப்ளோ சார்ட் யூஸ் பண்ணணும், எங்க டிசைன் சார்ட் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல நீங்க வந்து காரிலேட் பண்ணணும், எதை சேர்த்து எழுதணும், இது எல்லாமே ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸ் அப்படின்றதுல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரிவிஷன் டிப்ஸ் அப்படின்னா எப்படி ரிவிஷன், நீங்க படிக்கும் போதே இதை எப்படி ரிவிஷன் பண்ணணுன்றதை சேர்த்து எழுதணும். நீங்க படிக்கும் போது நோட்ஸ் எழுதும் போதே இது எந்த மாதிரி ரிவிஷன் பண்ணணும், எப்ப 90 டேஸ்ல எப்ப ரிவிஷன் பண்ணணும், எந்த டைம்ல இதெல்லாம் படிச்சுக்கணும், இதுல இருந்து என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்ற ரிவிஷன் நோட்ஸோட சேர்த்து எடுக்கும் போதுதான், இல்ல ரிவிஷன் எப்படி பண்ணணும்ன்ற ஐடியாவோட நோட்ஸ் எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த ரிவிஷன்ங்கிறது, இந்த நோட்ஸ் ஆர்ட் ஆஃப் டேக்கிங் நோட்ஸும் ரிவிஷனும் ரொம்ப ரொம்ப கோரிலேட்டட். அப்பதான் ஒரு சக்சஸ் கரெக்டா கிடைக்கும். அடுத்து ஷேரிங் சக்சஸ் ஐடியாஸ், சின்ன சின்ன ஷேரிங் சக்சஸ் ஐடியாஸ் என்கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோல நான் போட போறோம். ஸோ PGTRB 2024 நியூ பிகினிங் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் February 5. அடுத்தடுத்து நான் ஒர்க் பண்ண மினிமம் 2 டேஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். நான் இது வரைக்குமே மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல்ல. எல்லாமே எக்ஸாம், இப்போ ஏற்கனவே நான் இதை சொல்லியிருந்தேன். PGTRB டெட்ல பாஸ் பண்ணி எக்ஸாம் எழுதி தான் நம்ம செகண்ட் கிரேட் டீச்சர். அடுத்து PGTRB எழுதி ஒர்க்ல இருக்கும். அப்போ என்னோட சக்சஸ் ஐடியாஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், எஸ்பெஷலி PGTRB ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு தான் இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ யாருக்காவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது PGTRBக்கு படிச்சுட்டு இருக்காங்க, படிக்கிற ஐடியால இருக்காங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. So thank you friends.